ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு 2 months பேக் வந்து வண்டலூர் ஜூ போயிருந்தோம். என் பையனுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நம்ம கூட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருந்தோம். நம்ம நார்மல் சப்பூர்பன் ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் போனதே வந்து 1 o'clock அந்த மாதிரி டைம்னால நாங்கள் 1 hour அந்த மாதிரிக்குள்ளே போகணும். ஏன்னா எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் குயிக்காக போகணுன்றதுக்காக ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போகும்போதே சாப்பிட்டு போகல. ஸோ அங்கே பக்கத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தது. வண்டலூர் ஜூக்குள்ளேயே நமக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். ஹோட்டல்ஸ்னால் ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும். பட் நம்ம போகிற டைமில் இருக்குமான்னு தெரியல சாப்பாடு அப்படிலான்றதுக்காக நாங்கள் வெளியிலே வந்து பக்கத்தில் ஒரு 100 ஹோட்டல் அப்படின்னு இருந்தது. அங்கேயே பிரியாணிலாம் சாப்பிட்டோம். சிக்கன் 65 அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். இப்போ வந்து இன்னும் நல்ல ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்கல்ல, நிறைய பசங்க அப்போவே வந்து நிறைய வந்திருந்தாங்க. நாங்கள் போனது வந்து சாட்டர்டே அந்த மாதிரி டைம்னால நாங்கள் போனோம். அண்ட் உள்ள ஃபுட்டும் அலோவ் பண்ணுறாங்க. எங்களுக்கு டவுட்டாகவே இருந்தது ஃபுட்டு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஏன்னா அங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுட்டு அலோவ் பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. பட் ஃபுட்டு அலோவ் பண்ணுறாங்க இப்போது நான் கேட்டதுக்கெலாம். பட் நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம். அண்ட் நாங்கள் ஃபுட்டும் எதுவும் எடுத்துகிட்டு போகல, வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் போனதுமே வந்து லயன் சஃபாரிக்கு தான் போனோம். ஏன்னா நாங்கள் போனதே அதுக்காக தான், லயன் பக்கத்தில் பார்க்கணும், என் பையனுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. நாங்கள் போனதுமே அதுக்கு டேரெக்டாக போயிட்டோம். அதுக்கு 150 அந்த மாதிரி இப்போ பர்சனுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு அபோவ் 5 years மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ள வண்டலூர் ஜூ போகிறதுக்கே நமக்கு வந்து 100 அந்த மாதிரி கேட்குறாங்க சார்ஜு. ஸோ நம்ம ரெடியாகி போய்க்கணும். உள்ளே போனால் நமக்கு 1000 அந்த மாதிரி பட்ஜெட் ஆகிடும். நாங்கள் போகிறப்போ ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஏன்னா லன்ச் டைம்னால எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. ஸோ வந்து க்யூ நிறையவே இருந்தது. நாங்களும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து தான் கூட்டு போவாங்க. நாங்கள் போனது 3rd பஸ் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு பஸ்ஸு உள்ளே போயிடுச்சுன்னா 20 minutes அந்த மாதிரி ஆகிடுது போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அவங்களும் லிமிட்டட் பஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேனில் தான் கூட்டு போனாங்க. நான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டுருக்கேன், சாரி, அது வேனில் கூட்டு போனாங்க. உள்ளே ஏசி எல்லாமே இருக்குது. ஏசி நல்லா சில்லுன்னு தான் இருந்தது. இந்த சீசனுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. உள்ளே போனதுமே இந்த மாதிரி நிறைய கேட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய கேட்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம உள்ளே போகும்போதே ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பசங்கள்லாம் கூப்பிட்டு போங்க. நல்லா பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம். ரொம்ப கிட்ட தெரியுது. ஃபஸ்ட்டே நிறைய நிறைய தெரியும். மான் தான் நிறைய இருக்கும். கௌரி மான், புள்ளி மான் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் மான் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டுவாங்க. அண்ட் நம்ம மெயினான சிங்கத்தையும் பார்க்கலாம். சில சிங்கம்லாம் வெளியிலே இருக்கும். சில சிங்கத்தை வந்து கூண்டில் போட்டிருப்பாங்க. சில சிங்கம் வந்து நம்ம அந்த வேன் கிட்டேயே இருக்கும். ரொம்ப கிட்டவே நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸு. நான் இன்னும் நிறைய வீடியோ எடுத்திருந்தேன். பட் அதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பட் அது நல்லா ஒர்த்தாக இருந்தது. வெளியில் வந்ததுமே இந்த மாதிரி சைக்கிள் சவாரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்ரி காரும் இருக்கும். சைக்கிள் நம்ம நார்மலாக பெடல் பண்ணி போகிறதும் இருக்கும். பேட்ரிலேயும் இருக்கும். பேட்ரி வந்து அப்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என் பையனும் மட்டும்தான் வந்து நார்மல் பெடல் சைக்கிளில் போனாங்க. அங்கே உள்ளே போய் நிறைய பேட்ஸ்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே நல்லாவே நம்ம ரவுண்ட் அடிக்கலாமா, நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த கேப்பில் நான் வந்து வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப தாகமாக இருந்ததா. ஸோ நான் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. நாங்களும் வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வரும்போது ஒரு 5:30 அப்படி ஆகிடுச்சு. நாங்கள் டேரெக்டாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் ஃப்ரெண்டு வீடும் பக்கத்தில் தான் இருக்கா. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து நிறைய இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த விலாக். இந்த விலாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.